இன்னைக்கு மார்ச் 13 நோ ஸ்மோக்கிங் டே. இந்த நன்னாள்ல ஸ்மோக்கிங் அதாவது புகைப்பிடித்தல்னால என்னென்ன கிட்னி பிரச்சனை வருதுங்கிறத பார்த்துடலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிட்னி மருத்துவர் டாக்டர் வாத்சல்யன் பேசுறேன். முதல்ல யூரின்ல புரத கசிவு அதாவது புரோட்டீனூரியாவோட அளவு அதிகமாகுது. இது எப்படி நடக்குது அப்படின்னா, நம்ம ஸ்மோக் பண்ணும்போது நிக்கோட்டின், சில டாக்சின்ஸ் இதெல்லாம் கிளாமர்லஸை பாதிக்குது. இதனால கிளாமர்லோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வருது. இதனால யூரின்ல புரத கசிவு அதிகமாகுது. ரெண்டாவது, நம்ம புகைப்பிடிக்கும் போது டிரான்சியண்டா பிபியோட அளவு அதிகமாகுது. இதனாலையும் நெஃப்ரான்ஸுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் அதிகமா இருக்கு. மூன்றாவது, கிட்னிக்கு போகக்கூடிய இரத்த நாளங்கள் கொஞ்சம் சுருங்குது. இது ரீனல் வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க. இதனாலையும் கிட்னி பாதிப்பு ஆகுது. நாலாவது, ரீனல் பெல்விஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துலயும் யூரினரி பிளாடர்லயும் கேன்சரோட இன்சிடென்ஸ் அதிகமாகுது. இப்படி ஸ்மோக்கிங்னால பல கிட்னி பிரச்சனைகள் வருது. அதனால ஸ்மோக் பண்ற எல்லாருமே ஸ்மோக்கிங்கை குவிட் பண்றது நல்லது. இதே போல கிட்னியை பத்தி தகவல்கள் தெரிய என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.